மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 37வது வசனம். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். 34, 35, 37 இந்த வரிசையிலே வாசியுங்கள். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தமா. உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த முதல் நாள் வேளையில ஆமென், இந்த முதல் நாள் செய்தியில ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்த போது கர்த்தர் இந்த வார்த்தையை தான் சொல்ல சொன்னார். உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்றாய் செய்யும்படி கர்த்தர் இருக்கிறார். 1, 2 அல்ல, எல்லாவற்றையும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் ஆமென். எழுதுறவங்க அப்படியே எழுதி இந்த செய்தியை கேட்க ஆரம்பியுங்கள். என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல எல்லாவற்றையும் ஆமென். இது சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் தலை கல்லாயிற்று. இது கர்த்தராலே ஆயிற்று. இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. இந்த சம்பவத்தில் இருந்து எல்லாம் ஏற்கனவே பலமுறை பேசப்பட்ட கேட்கப்பட்ட வார்த்தைகளா இருந்தாலும் இன்று பேசும்படி ஆண்டவர் நினைவிலே கொண்டு வந்த சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். நீங்க கவனிச்சீங்கன்னா 31வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாக கலிலேயா கடல் அருகே வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் வந்தார். மறுபடியும் என் லைஃப்ல அவர் மறுபடியும் வர போறார். மறுபடியும் நீங்க மார்க் 1 முதல் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். முதல்ல அவர் இந்த பகுதியில் எதுக்கு வந்தார்னு பாத்தீங்கன்னா, அவர் ஞானஸ்நானம் எடுக்க வந்தார். மறுபடியும் வரார். எதுக்கு வராருன்னு பாத்தீங்கன்னா, அழைக்க வருகிறார். பேதுரு, யோவான், யாக்கோபு இவர்கள் எல்லாம் அழைக்க வருகிறார். மறுபடியும் வருகிறார். எதுக்கு வர்றாரு பாத்தீங்கன்னா, பிரசங்கம் பண்ண. அந்த பகுதியில் எல்லா இடத்திலும் பிரசங்கம் பண்ண வருகிறார். ஒரு வேலைக்காக வருவார், முடிப்பார், போயிடுவார். மறுபடியும் வரார், போறார், மறுபடியும் வரார், போறார். இப்போ அவர் மறுபடியும் வருகிறார். எதற்காக தெரியுமா? இந்த ஒருவனுக்காக. இந்த ஆகஸ்ட் பிரேயருடைய விசேஷம், இந்த ஆகஸ்ட் பிரேயருடைய விசேஷம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஒருவனுக்காக இந்த மாதம் கர்த்தர் தந்த வாக்கு தத்தமே அப்படிதான். அவனுக்கு முன்பாக அந்த ஒரு நபர் யாருன்னு நீங்க தேடாதீங்க. அந்த ஒரு நபர் நான் தான் ஆண்டவரே. அந்த ஒரு நபர் நான் தான் ஆண்டவரே. எனக்காக நீங்க மறுபடியும் வர போகிறீர். நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி மறுபடியும் அவர் முதலாவது வந்தார். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்ல, என்னை அழைக்க வந்தார். அவரோடு உடன்படிக்கை நான் செய்யும்படி என் லைஃப்ல வந்திருக்கிறார். அநேக காரியங்களை எனக்கு போதிக்க வருகிறார். என் லைஃப்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கும்போது எல்லாமே அவர் இடைப்பட்டதுனாலதான் நாம் அழைக்கப்பட்டது, நாம் ரட்சிக்கப்பட்டது, நாம் ஞானஸ்நானம் எடுத்தது, நாம் அவருடையவர்களாய் மாற்றப்பட்டது. இது எல்லாமே அவர் வந்ததுனால. ஆமென். அவர் இதற்கு மட்டும் வருகிறவர் அல்ல. இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, உன் வாழ்க்கையில அவர் மறுபடியும் வரப்போகிறார். எதற்கு தெரியுமா? செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் நன்றாய் செய்யும்படி. ஆமென். உங்க லைஃப்ல இன்னும் செய்யப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கிறதா? அவர் வருவார். மறுபடியும் சீஷர்களை அக்கறைக்கு போக துரிதப்படுத்தி இவர்களை அக்கறைக்கு போக போட்ல அனுப்பிவிட்டு இவர் ஜெபிக்கும்படி ஒரு மலையிலே உட்கார்ந்து இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மார்க் 4:48
அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினாலே அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர் வாரார். அவர் பார்க்கிறார். இதே சீஷர்களிடத்தில் கர்த்தர் ஏற்கனவே வந்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? அழைக்க. பேதுருவினிடத்தில் வந்தார், அழைக்க. யோவானிடத்தில் வந்தார், அழைக்க. அழைத்தவர் அனுப்பிவிடுகிறார். அனுப்பப்பட்டவர்கள் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனி இவர்களுக்கு ஒரு வே ஓபன் ஆனாதான் இவர்களுக்கு முன்னாடி போக முடியும். அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரக் ஆயிட்டு இருக்கிறோமோ, எந்த இடத்துல நம்ம நின்று தடுமாறி கொண்டிருக்கிறோமோ, அந்த இடத்துல இனி ஒரு வே ஓபன் ஆனாதான் முன்னாடி போக முடியும். ஆமே. நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? இல்லாதவைகளையும் இருக்கிறதை போல வரவழைக்கிறவர். இனி ஒரு வே ஓபன் ஆகணும்னா காற்று நிக்கணும், கொந்தளிப்பு அடங்கணும். இதை செய்யறதுக்கு யாருக்கு முடியாது அப்படின்னா இந்த சீஷர்களுக்கு முடியாததை அசாத்தியமானதை சாத்தியமாக்குகிறவர் தான் நம்மை அழைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தண்டு வலிக்கிறது வருத்தப்படுகிறதை கண்டு அவர்களிடத்தில் அவர் வந்தார் என்று. இந்த சம்பவம் யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? 17வது வசனத்திலே ஆண்டவர் இவர்களை அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்த இவர்கள் படகில் ஏறி அக்கறைக்கு போகிறார்கள். அப்பொழுது இருட்டா இருந்தது, இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 19வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இனி 21வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவரை படகில் ஏற்றிக்கொள்ள மனதா இருந்தார்கள். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. உடனே. 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 பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க. உடனே. உடனே. அதாவது இது கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு கொந்தளிப்பு, கடல் கொந்தளிச்சிட்டு இருக்கு, காற்று அடிக்குது. இது எப்போ நிக்கும் பாத்தீங்கன்னா நல்லா அடிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிக்கும். ஆமே. பலமா அடிக்கிற காற்று கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சு நிக்கும், கொந்தளிப்பு கொஞ்சம் கொஞ்சமா. அப்போ சிச்சுவேஷனை பார்த்தா உடனே எல்லாம் நடக்கிறது மாதிரி இல்ல. நம்ம நிறைய சிச்சுவேஷனை பார்த்து நாமளே ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வரோம், இதெல்லாம் உடனே நடக்கிறது மாதிரி தெரியல. உடனே நடக்கிற உடனே சான்ஸே கிடையாது, சாத்தியமே கிடையாது. சாத்தியமே இல்லாதத சாத்தியமாக்குகிறவர் தான் நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உடனே படகு அவர்கள் போகிற, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஏதோ ஒரு கரையை அல்ல. ஆமென். இந்த முதல் நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்லுகிற செய்தி அதுதான். ஏதோ ஒரு கரையில் உன்னை சேர்க்க அல்ல கர்த்தர் உன்னை அழைத்தது. நீ போய் சேர வேண்டிய கரை இருக்கிறது, நீ போய் நிற்க வேண்டிய ஸ்தானம் இருக்கிறது, நீ போய் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மறுபடியும் வருவார், மறுபடியும் வருவார். என் லைஃப்ல வந்தார், என்னை அழைத்தவர், எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருக்கிறார். எருசலேம் தேவாலயத்துக்குள்ள இயேசு போனார். ஆமென். எருசலேம் தேவாலயத்துக்குள்ள மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 11வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். தேவாலயத்துல இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்துல பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து, ஆமென், எல்லாத்தையும் சுற்றி பார்த்து விட்டு பெத்தானியாவுக்கு போனார் இருக்கும். என்னண்டவரே வந்தீங்க, எல்லாரும் பார்த்தாங்க, நீங்கள் அதே மாதிரி பார்த்துட்டு போயிட்டீங்களே ஆண்டவரே, எதுவுமே செய்யவில்லை ஆண்டவரே, அப்படிதான் தோணும். அவர் போயிட்டார். பெத்தானியாவுக்கு போயிட்டு 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் எருசலேமுக்கு திருப்பி வராங்க, மறுபடியும் வரார். இப்போ ஆண்டவர் தேவாலயத்துல பிரவேசித்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல பிரவேசித்தது எதுக்கு? எல்லாத்தையும் பார்த்துட்டு பாருங்க, எல்லாமே. ஆமென். சிலர் பாருங்க, சிலர் வருவாங்க தெரியுமா, எல்லாம் பார்த்துட்டு போவாங்க. ஆமென். இந்த லோனுக்காக எல்லாம் சில ப்ராப்பர்ட்டியை வச்சு, பிசினஸை வச்சு எல்லாரும் அப்ளை பண்ணிருப்பாங்க. சார் லோன் வேணும் சார், என்ன பண்றீங்க?
நாங்க பிசினஸ் பண்றோம். எங்க பிசினஸ் பண்றீங்க? இங்க பண்றோம், இப்படி ஒரு கடை நடத்துறோம், இப்படி எல்லாம். அப்படியா, சரி நாங்க பார்க்க வரோம். வருவாங்க, வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எல்லாத்தையும் பார்த்துட்டு போவாங்க. எதுக்கு? லோன் அடுத்து சாங்ஷன் ஆகணுமா ஆகக்கூடாதா என்று பார்த்துட்டு போவாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு போவாங்க. இங்கதான் நடக்குது. இயேசு வந்து அப்படி பார்க்கிறார். அடுத்து நீ என்ன பண்ணணும்? கானா ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள இயேசு என்ட்ராகும் போது அப்படி கச்சாடிய பார்த்துட்டு போறார். பார்த்துட்டார்ல மறுபடியும் வருவார். எத்தனை பேர் சொல்றீங்க அவர் பார்த்திருக்கிறார்? எனக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். என் வாழ்க்கையில என்ன நடப்பிக்கணும்னு அவருக்கு தெரியும். அவர் பார்த்துட்டு போயிருக்கிறார். அவர் மறுபடியும் வரார். அந்த தேவாலயத்துக்கு என்ன செய்யப்பட வேண்டும் தெரியுமா? சுத்திகரிப்பு செய்ய வேண்டும். தேவையில்லாததெல்லாம் அகற்ற வேண்டும். அவர் உலாவதற்கு ஏற்ற இடமாய் மாற்ற வேண்டும். கர்த்தர் அதை அப்படியே செய்கிறார். ஆமென். 11வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிறார். என்ன செய்யணுமோ அதை செய்கிறார். இனி 27வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டு இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் தெரியுமா? எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறார். முதல்ல பார்த்துட்டு போனார். அடுத்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போறார். இப்போ வந்து என்ன பண்றார் தெரியுமா? உலாவுகிறார். என் வாழ்க்கையில என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டாருன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? கர்த்தர் உலாவுவதற்கு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீங்க வரணும்பா, நீங்க வந்தாதான் நடக்கும்பா, இல்லைன்னா நாங்க இப்படி தத்தளித்து கொண்டே இருப்போம். ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதி காலை வேளையில் ஆண்டவர்ட்ட ஒரு ஜெபமாக, ஒரு வேண்டுதலாக, ஒரு விண்ணப்பமாக, ஒரு கதறல், அப்பா நீங்க வாங்கப்பா, என் வாழ்க்கை என் குடும்பம் ஆண்டவர் நீர் உலாவுவதற்கு ஏற்ற இடமாய் அமையும்படிக்கு நீர் வருவீராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மறுபடியும் வருவார். இப்போ வரார். இயேசு மறுபடியும் வந்தபோது ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க தெரியுமா? மார்க் 7வது அதிகாரம் 32வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். இவனுடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், சரியா பேசவும் முடியாது, ஒன்னும் கேட்கவும் செய்யாது. ஜனங்கள் அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்படின்னா, அதாவது ஜனம் இப்ப அவனுடைய சுகத்தை விரும்புறாங்க. அப்படின்னா அவன் அந்த அளவுக்கு வேதனைப்பட்டதை எல்லாரும் பார்த்துட்டாங்க. இவன் நிலைமை எவ்வளவு பரிதாபமா இருக்கு பாரு, இவன் நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு பாரு. சில நேரத்துல நம்ம 1000 பிரச்சனைகளை இருப்போம். ஆனா நம்மை விட பிரச்சனை உள்ள ஒரு நபரை பார்க்கும் போது நமக்கு என்ன தோணும் தெரியுமா? ஐயோ, எனக்காவது பரவாயில்ல, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இப்படி நம்ம நினைக்கிறோம் தெரியுமா? அப்படிப்பட்ட ஜனங்க இன்னும் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். அவர் மறுபடியும் வருவார். 2வது சொல்ல விரும்புகிற வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை அவருக்கு எளிதாக்கு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை அவருக்கு எளிதாக்கு. இந்த வேர்டு உங்களுக்கு புரியும்னா, நான் இப்ப சொல்லும் போது அது புரிய வரும். என் வாழ்க்கையில கர்த்தர் ஒண்ணு செய்யணும்னா, நான் என்னை அவருக்கு எளிதாக்கணும், ஈஸியா இவனை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு நான் என்னை விட்டு கொடுக்கணும். ஒரு குயவன் வீட்டுக்கு கர்த்தர் எரேமியாவை அனுப்புகிறார். அங்க போ, நீ அங்க போ, அங்க உனக்கு நான் வேண்டிய வார்த்தையை தெரிவிப்பேன்னு சொல்லி அனுப்புகிறார். அங்க போகும்போது ஒரு குறைய மண்ணை எடுத்து திரிகையிலே வனைந்து கொண்டே இருக்கிறான். வனைந்து கொண்டிருக்கும் போது அது வனைய துவங்கி அது ஒரு ஷேப்பா வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அது அவன் கையிலே கெட்டு போயிட்டு என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அது கெட்டு போயிட்டுன்னா, அந்த மண்ணு அவனுடைய கைக்கு எளிதாகவில்லை. அவர் நினைச்சதை நடப்பிக்கிறதுக்கு ஏற்றார் போல அந்த மண்ணு
இல்லை. அதனால மறுபடியும் மறுபடியும் செய்யறதுன்னா என்ன? ஃபர்ஸ்ட்ல இருந்தேன். நான் என்னை அவருக்கு எந்த அளவுக்கு எளிதாக்குகிறேனோ அந்த அளவுக்கு அவர் என் வாழ்க்கையில ஈஸியா கிரியை நடத்தி முடிச்சிருவார். நான் என்னை எந்த அளவுக்கு எளிதாக்குகிறேனோ, இயேசுவுக்கு நான் எப்படி இருக்கணும் தெரியுமா? அதாவது இவங்க கிட்ட சொன்னா இந்த காரியம் உடனே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் இருப்பாங்க தெரியுமா? சிலர் பாருங்க, ஒருத்தங்கள்ட்ட சொல்லும் போது 7-8 கேள்வி கேட்பாங்க. அது ஏன் அவங்க ஒரு 10 கொஸ்டின் கேட்டு அவங்க செய்யலான்னு வரும்போது நம்ம மனசு சொல்லும் வேண்டாம். அது ஏன் இது இப்படி பண்ணா என்ன? அதனாலதான் காணா ஒரு கல்யாண வீட்டுல இயேசு யாரை கூப்பிடுறாரு தெரியுமா? வேலைக்கு. ஏன்னா அவங்க எந்த கொஸ்டினும் பண்ண மாட்டாங்க. கண்காணியனை கூப்பிட்டு இங்க பாருப்பா இதை செய், அது ஏன் செய்யணும், இது எதுக்கு செய்யணும்? சிலர் பாருங்க எடுத்ததுமே முடியாதுன்னே சொல்லிடுவாங்க. அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் முடியாது. ஆண்டவருக்கு நம்மளை ரொம்ப எளிதாக்கணும். இங்க இயேசு என்ன பண்றாரு தெரியுமா? இந்த கொன்னை வாய் உடையவனுக்கு, இந்த செவிடனுக்கு இயேசு யாருன்னே தெரியாது. இவனுடைய உண்மையான கண்டிஷன் இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? இவனால வாய் திறந்து இயேசுவேன்னு கூப்பிடவும் முடியாது, இயேசு சொல்றத கேட்கவும் முடியாது. எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலை. ஆனா இவன் தன்னை இயேசுவுக்கு எளிதாக்குகிறான். எப்படி எளிதாக்குறானா? இவனை கூட்டிட்டு வந்ததும் இயேசு என்ன செய்தார் தெரியுமா? 33 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்றால் அவன் விட்டு கொடுக்கிறான். ஏங்க வரோம், பின்னாடி இருக்கிற பிள்ளைய ஃப்ரெண்ட்ல அனுப்பி வைங்கனாலே நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். ஒரு ஜனக்கூட்டத்தின் நடுவுல இயேசு வரார். இவனுடைய ரிக்வெஸ்ட் அல்ல. இப்போ ஒரு குஷ்டரோகி வரான் பாருங்க, அவனை கூட்டிட்டு போனா அவன் போவான். ஏன்னா அவனாக வந்தது, இவனாக வரவில்லை. இவன் அதாவது ஒழுங்கா பேச முடியாது, ஒன்னும் கேட்காது. இப்படிப்பட்டவனுக்கு என்ன டெசிஷன் எடுக்க முடியும், என்ன தீர்மானிக்க முடியும்? உண்மையை சொல்லணும்னா ஒரு பேதையா இருக்கிற சூழ்நிலை. ஜனக்கூட்டத்திலிருந்து இயேசு அவனை கூட்டிட்டு போகும்போது அவன் உடனே கைய அப்படிலாம் சொல்லவே இல்லை. அடுத்து என்ன செய்ய போறார் ஒண்ணும் தெரியல. ஆனா அவன் தன்னை எளிதாக்குகிறான். பிடிச்சு இழுத்து இல்ல வா அப்படி சொல்லி கூட்டிட்டு எதுவுமே பேசல அவன்கிட்ட. ஏன்னா அவன்கிட்ட பேசினா ஒன்னும் கேட்காது. அவனுக்கு ஒன்னும் கேட்காது, நமக்கு ஒன்னும் புரியாது. இதான் வித்தியாசம். அதனாலதான் சில இடத்துல நான் அவருடைய தயவுக்காக நிற்கும் போது அப்படியே கையை பிடிச்சு இழுக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா அவரை பிடிச்சு இழுக்க பார்க்கிறோம். 4வது அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம், யாத்திராகமம் 4வது அதிகாரத்தில் மோசே தன்னை கடினமாக்கினான். இதனால என்னாச்சு தெரியுமா? தேவனுக்கு கோபமும் வந்தது. வேதம் சொல்லுகிறது, தேவன் அவனை கொல்ல பார்த்தார் என்று. என் லைஃப்ல அடுத்து ஒரு கிரியை நடக்கணும்னா நான் வந்துட்டேன் அவர்கிட்ட. எப்படியோ வந்துட்டோம். இவன் எப்படி வந்தான்? எல்லாரும் தூக்கிட்டு வந்தாங்க. எப்படி வந்தீங்க? இன்னார் கொண்டு வந்தாங்க. எப்படியோ வந்துட்டோம். இனி அடுத்து ஒரு காரியம் இருக்கிறது. அவர் உங்களை அப்படி கைப்பிடிச்சு கூட்டிட்டு போக போறார். இவனுடைய நிலைமை எப்படிப்பட்டது தெரியுமா? ஜனங்களால் கொண்டு வரப்பட்டான், அவரால் கொண்டு செல்லப்பட்டான். ஜனங்களால் கொண்டு வரப்பட்டான், அவரால் கொண்டு செல்லப்பட்டான். 4 வாலிபர்கள் ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்தாங்க. 4 வாலிபர்களால் கொண்டு வரப்பட்டவன் அவர் சொல்ற, நீ எடுத்துட்டு போ அப்படிங்கிறார். இந்த படுக்கையை இனி அவங்க தூக்கக்கூடாது, நீ எடுத்துட்டு போ.
நீ எந்த அளவுக்கு கர்த்தருக்கு உன்னை எளிதாக்குகிறாய், இது ரொம்ப முக்கியம். 4வது அதிகாரத்தில் மோசே தன்னை கடினமாக்குகிறான். முச்செடியில் அவர் எழுந்தருளி பேசிக்கொண்டே இருக்கிறார். நீ வா, நான் உன்னை அனுப்புறேன். வரமாட்டேன் 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 வரமாட்டேன். தன் காரணத்தை சொல்லி இவன் ஆண்டவர் கைப்பிடிச்சு இழுக்கும் போது கூட வந்திருக்கிறவங்க சொல்லி இருக்கலாம், ஆண்டவரே நாங்களும் வரோம் ஆண்டவரே, ஏன்னா நீங்க என்ன பேசுறீங்கன்னு அவனுக்கு புரியாது. அவனுக்கு வாய் திறந்து எதுவும் உங்கள்கிட்ட கேட்க தெரியாது. உனக்கு என்ன கேட்கணும்னு தெரியாது. அவர் சொல்றது உனக்கு புரியவும் செய்யாது. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ உன்னை எளிதாக்குனாலே போதும், அவர் பார்த்துக்கொள்வார். இங்க பாருங்க, இயேசு என்ன பேசுறாருன்னு அவனுக்கு கேட்காது, அவனுக்கு புரியாது, எதுவுமே புரியாது. என்னங்க புரியும்? ஒரு காது கேட்காத ஒருத்தன்ட்ட போய் இருந்து நீ அதை என்ன தெரியும் அவன் இப்படி கேட்டே இருப்பான். சிலர் இருக்கிறீங்க பாருங்க. இன்னைக்குள்ள செய்தி என்ன? வாக்குத்தத்தம் தானே, ஜெயம் தானே, அங்க போயிருவோம். ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. அவர் என்ன சொன்ன எப்படிங்க இருக்கும்? கூட டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு யாரு பாருக்கா? இவனுக்கு யார் சொன்னா புரியும்? சிலர் கூடவே இருப்பாங்க, இந்த ஆக்ஷனோட. அந்த நபரை கூட ஜனக்கூட்டத்திலிருந்து அவனை அழைத்து கொண்டு போய் அவன் தன்னை எளிதாக்குகிறான். ஆமென். ஆண்டவருக்கு உங்களை எளிதாக்குங்கள். அதே மோசே 34வது அதிகாரத்துல கர்த்தருக்கு தன்னை எளிதாக்குகிறான். எளிதாக்குனதும் என்னாச்சு தெரியுமா? எளிதாக்குனது என்னாச்சு தெரியுமா? கர்த்தருடைய கண்களுக்கு பிரியமானவனா மாறிட்டான். யாரு? மோசே. சொல்ற, என் கண்களில் உனக்கு. ஆமா ஆண்டவரே, இந்த 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 சகோதரனுடைய நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? ஆண்டவரே, அவனுக்கு பேச தெரியாது ஆண்டவரே, ஓகே. ஆண்டவரே, அவனுக்கு ஒன்னும் புரியாது ஆண்டவரே, ஓகே. ஆனா அவன் தன்னை எளிதாக்குனதுனால இப்போ அவன் யார் ஆண்டவரை கேட்ட ஆண்டவர் சொல்லுவார், அவன் என் கண்களுக்கு பிரியமானவன். ஆண்டவருக்கு உங்களை எளிதாக்குங்கள், எளிதாக்குங்கள். ஜன கூட்டத்திலிருந்து கர்த்தர் அவனை தனியே கொண்டு போறார். எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்கணும்னு தோணுது, ஆனா பேச தெரியல. சில நேரத்துல எல்லா கண்களுக்கு முன்பதாக நம்முடைய காரியங்கள் வைக்கப்பட்டாலும் ஆண்டவர் எப்படி கொண்டு போவார்னா தனியே கொண்டு போவார், தனியே கொண்டு போவார். 33 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவர் அவனை ஜன கூட்டத்தை விட்டு தனியே தனியே அழைத்து கொண்டு போய். ஏன் ஆண்டவர் தனியே கொண்டு போறார்? ஏன் ஆண்டவரே, இத்தனை பேருக்கு முன்னாடி உங்களால ஒண்ணு செய்ய முடியாதா? செய்ய முடியும், செஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும் ஆண்டவரே. நமக்கு அப்படிதான் தோணும். ஆண்டவர் பல விதம். இப்ப லாசருக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போது அற்புதம் செய்யறார். ஆனா சிலருக்கு லைஃப்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் தனியா கொண்டு போவார். இதே போலதான் அடுத்த அதிகாரத்துல ஒரு குருடனை கொண்டு வராங்க. அவனையும் கர்த்தர் என்ன செய்யறார் தெரியுமா? தனியா கொண்டு போறார். ஏன் தனிமையில கொண்டு போறார் தெரியுமா? பல காரணங்கள் இருந்தாலும் ஆண்டவர் நினைவுல கொண்டு வந்த ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். இப்ப கர்த்தர் என்ன செய்யறார் தெரியுமா? அவருடைய ரகசிய செயலை வைக்கிறார். அதாவது எல்லாருக்கும் என்ன மட்டும் தெரியுது தெரியுமா? இவன் இயேசுவோடு போயிருக்கிறான், இது மட்டும்தான் தெரியுது. அடுத்து என்ன தெரிய போகுது தெரியுமா? இவன் பேசுறான், இவன் கேட்கிறான். இதுக்கு இடையில என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியணும்னா யாரு சொல்லி தெரியணும்? இப்ப நீங்க உங்க வாய் எப்படி ஆயிட்டா? இப்போ உங்க லைஃப்ல ஒண்ணு நடக்கணும், எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இவனுக்கு இது நடக்குமா? ஆண்டவர் உங்களை தனியா கூட்டிட்டு போறாரு, செஞ்சுட்டார், நடந்துட்டு. இப்ப நீங்க திரும்பி வாரீங்க, நீங்க பேசுறீங்க, என்னடா இது பேசுனா? அவங்க சொல்றதுல உங்களுக்கு கேக்குது. இப்ப அவங்களுக்கு தெரியல, எல்லாரும் ஆச்சரியமா இருக்கிறாங்க. இனி அவங்களுக்கு தெரியணும்னா என்ன நடக்கணும்? பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, நம்ம சொல்லணும், நம்ம சொல்லணும், நம்ம சொல்லணும். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya.
ஹalleluya. அவர் குழந்தைகள் பாலகர் வாயிலே பலனை உண்டு பண்ணுகிற தேவன். நல்ல கவனமா கேளுங்க. நம்ம சொல்லணும், யோசேப்புக்கு என்ன நடந்தது என்று யாருக்கு தெரியாது? சகோதரர்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா? இவன் ஒரு சொப்பனம் கண்டான், இவ்வளவு மட்டும்தான். அடுத்து என்ன நடந்தது என்று தெரியாது. இப்ப சகோதரர்கள் வந்து பார்க்கும் போது சொப்பனம் நிறைவேறி இருக்கிறது. இது எப்படி நடந்தது என்று யோசேப்பு சொல்றார். யோசேப்பு சொல்றார். சகரியா உள்ள போறார். எங்க போறாரு? ஆலயத்துக்குள்ள போறார். பிரேயர் பண்றார். ஆண்டவர் வாயடிச்சிட்டார், வெளியே கிளம்பினார். இதான் தனிமை. வெளியே வந்தார். இவருக்கு என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. எலிசபெத் கர்ப்பவதி ஆறாங்க. 6 மாசம் வீட்டை பூட்டிட்டு இருக்கிறாங்க. என்ன இந்த வீட்டுக்கு லைட்டே எரியல, ஒரு ஆளனுக்கும் இல்ல, ஒண்ணுமே தெரியல, எதுவுமே தெரியல. எப்ப தெரிய வந்தது தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 57, 58 வசனங்களை வாசியுங்கள். எலிசபெத் பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் கேள்விப்பட்டு கூட சந்தோஷப்பட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அவர் தனியே கொண்டு போய் அவருடைய ரகசிய செயலை வெளிப்படுத்துகிறார். அவர் செய்யும் போது தெரியாது, ஆனால் ஒரு நாளில் எல்லா கண்களும் பார்க்க போறாங்க. இது எப்படி ஆயிற்று? சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 6000 பிசாசுகள் பிடித்திருந்த வாலிபன் வாழ்க்கையில கர்த்தர் செய்த அற்புதம் யாருக்கும் தெரியாது. ஆனா அவன் ஊர்ல போய் பிரசித்தி படுத்துறா பாருங்க. வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் மார்க் சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம், அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இதுதான், இது கர்த்தராலே ஆயிற்று. ஆமென். ஆண்டவர் சில நேரத்தில் சில சூழ்நிலையை விட்டு உங்களை பிரிக்கிறது, உங்களை தனியே கொண்டு வருவது அவர்தான் கொண்டு வரா, அவர்தான் கொண்டு வருகிறார். ஏன் தெரியுமா? கர்த்தர் உனக்கு செய்யறது எல்லாரும் கண்டறிகிறதல்ல, நீ சாட்சியாய் சொல்லி அறிய வேண்டும் என்பது கர்த்தர் வைத்திருக்கிற தீர்மானம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறது. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, தனியா கொண்டு வந்து, தனிமையில கொண்டு வந்து, இனிப்போ எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். என்ன சொல்லி தெரியுமா? எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறார். எல்லாவற்றையும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க என் லைஃப்ல எல்லாரும் ஆச்சரியப்பட போறாங்க? எல்லாவற்றையும், எல்லாவற்றையும். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வானத்திலானாலும் ஆழத்திலானாலும் அடைப்பட்டதெல்லாம் தீரக்கும். ஒரு வார்த்தை ஒன்று புறப்பட்டாலுடன் தீரக்கும். வானத்திலானாலும் அடைப்பட்டதெல்லாம் தீரக்கும். ஒரு வார்த்தை ஒன்று. ஆமென். எப்பத்தா எப்பத்தா என்று சொல்லி எப்பத்தா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவனை தனியே கொண்டு போறார். அவரால் எப்படி அவனை தனியே கொண்டு போக முடிந்தது என்றால், அவன் தன்னை அவருக்கு எளிதாக்கினான். இந்த வேர்டை நீங்க உங்க ஆழ் மனதில் எழுதி வச்சுக்கோங்க. நான் எந்த அளவுக்கு 40 வருஷம் அவர் ஜனங்களை ஆலோசித்து, இந்த ஜனங்கள் கடினம் உள்ளவர்கள் என்று சொல்லி அப்படி இளைப்பாறுதல்ல அவர் அவருடைய டோரை க்ளோஸ் பண்ணிட்டார். நம்ம லைஃப்ல யார் வேணாலும் வாசல் அடைக்கலாங்க, மேட்டரே கிடையாது. ஆனா கர்த்தர் அடைச்சிட்டார்னா அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் பூட்டக்கூடாதபடி
திறக்கிறவர் மட்டுமல்ல, திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர். வேளையின் கதவை யார் அடைத்தா? கர்த்தர். நோவா அடைச்சிருந்தா என்ன இருக்கும் தெரியுமா? சொந்தக்காரங்களும் வெளியே இருக்கிறாங்க. நோவான் கத்தட்டினா நோவா என்ன பண்ணிருப்பாரு? திறந்திருப்பார். கர்த்தர் அடைக்கிறார். சிலரை உள்ள விட்டா நோவா வெளியே போயிருந்திருப்பார், அது வேற. ஆமே, கர்த்தருக்கு தெரியும் யார் உள்ள இருக்கணும். சொந்தக்காரங்க இப்ப வெளியே சத்தம் போட்டுருப்பாங்க, இவர் மிருகங்கள் எல்லாம் வீட்டுல வளர்க்கலாம், எங்களை வெளியே விட்டுருக்கிறான், என்னவும் சொல்லிட்டு போட்டோம். அதாவது இந்த திறக்கப்பட்ட வாசலினுடைய அருமை எப்ப தெரியும் தெரியுமா? அது அடைக்கப்பட்ட பிறகு. ஆதார் எண்ணை இத்தனை நாளுக்குள்ளே புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வரும். ஒரு மாசம் டியூரேஷன் கொடுப்பாங்க. அது லாஸ்ட் நாள் பாத்தீங்கன்னா கியூ 2 கிலோமீட்டருக்கு நிற்கும். ஒரு மாசம் சும்மா தான் இருந்திருக்கும். ஏன் இப்போ வராங்க தெரியுமா? சேங்கல் என்ன பண்ண போறாங்க? அதை அடைக்க போறாங்க. ஆண்டவர் நம்ம கடினமாக்கி கடினமாக்கி அவர் செய்யட்டும் 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 கடினமாக்கி ஆண்டவர் விட்டுட்டாருன்னு வைக்கல. நம்ம லைஃப்ல நேரிடக்கூடாத சில காரியங்கள் உண்டு. அதுல ஒன்றுதான் 3 வருஷம் கூட இருந்த யூதாஸ்ட கிளம்பு அப்படின்ட்டார். சரி நீ போடா அப்படின்ட்டார். இப்படி ஒண்ணு மட்டும் நம்ம லைஃப்ல வந்துட்டு அவுட். யூதாஸ் மரித்தது அந்த இடத்திலேயே மறிச்சிட்டான். யூதாஸ் நீ போ, நீ ஆக வேண்டியதை பாரு அப்படின்ட்டார். அவன் போனதும் இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேளை வந்தது அப்படின்னார். அதே போல எந்த அளவுக்கு உங்களை எளிதாக்க முடியுமோ கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தை அநேக உள்ளங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஜன கூட்டத்திலிருந்து கர்த்தர் அப்படி கூடும் போது அவன் அப்படி போயிட்டே இருக்கிறான். அடுத்து என்ன நடக்க போகுது தெரியாது. அடுத்து என்ன செய்ய போறார் தெரியாது. இல்ல தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ண போறாருன்னு தெரியாது. ஆனா எளிதாக்குறான், எளிதாக்குறான். மரியாள் வந்து சொல்றான், அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ தண்ணீரை மொண்டு கொண்டு கொடுங்க அப்படிங்கிறார். தண்ணீரை எடுத்து கொடுங்கன்னு தான் சொல்றார். இப்ப அது ரசமா மாறிச்சா டேஸ்ட் பண்ணி பாரு, ஒன்னும் சொல்லல. சிலர் அப்படி டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க, ரசம். தண்ணீரை எடுத்து கொடு. தெரியாது, தெரியாது. பார்க்க பரியாசமா தான் இருக்கும். பார்க்கிறவங்களுக்கு என்னது முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கிறான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் சொன்னார் புத்தகத்துல எழுதி வைன்னு. நான் எழுதி எழுதி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். சிரிப்பாங்க. கடைசியில் உங்க சாட்சி வாசிக்கும் போது அவங்க முன் இருப்பாங்க, நீங்க சிரிப்பீங்க. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். ஆண்டவர் தனியா கூட்டிட்டு போறார். ஏன்னா இப்ப அவர் ஒண்ணு செய்ய போறார். என்ன செய்தார் தெரியுமா? ஜன கூட்டத்திலிருந்து அவனை தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து, அடுத்த காரியத்தை அடுத்து சொல்றேன். அவர் எங்க கை வைக்கிறார் பாருங்க. எங்க அடைப்பட்டிருக்கிறதோ அங்க அவர் கை வைக்கிறார். நீ தனியா அவரோடு போக பழகிட்டேனா, எங்க அடைப்பட்டிருக்கிறதோ, எது அடைப்பட்டிருக்கிறதோ அதில் அவர் கையை வைப்பார். அவருடைய விரல்களை, அவருடைய விரல்களை ஏன் விரல வைக்கிறார்? ஏன் விரல வைக்கிறார்? தாவீது சொல்லுகிறார், உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி உருவாக்கிட்டு. ஆண்டவர் மனுஷனை படைக்கிற இந்த விரல வச்சுதான், விரல வச்சுதான். இந்த கம்பெனியில இருந்து நம்ம ஒரு பொருளை வாங்குறோம், பிராண்டட் ஐட்டம் வாங்குறோம், ரிப்பேர் ஆச்சுன்னா நம்ம எங்க தான் கொண்டு கொடுக்கணும் தெரியுமா? அந்த கம்பெனில தான் கொண்டு கொடுக்கணும்.
இதுதானே சொல்லி நம்ம ரிப்பேர் பண்ணுவோம் பாருங்க. திருப்பி மாட்டும் போது ஒரு ஸ்க்ரூ மிஸ் ஆயிருக்கும். நம்ம எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி கம்பெனில கொண்டு கொடுத்து தான் பார்த்து தான் கேட்போம். யாரோ கலத்தி இருக்கிறாங்க. அந்த கிருபை விட்டவங்க நாங்க தான். நாங்க ட்ரை பண்ணி கலத்தி நேர கம்பெனில போயிரு. ஆமே, கம்பெனிக்காரனுக்கு அது டபுள் வேலையாயிரும். அதனாலதான் சொல்லுவோம், சார் எதுனாலும் கம்பெனிக்கு வந்திருக்க சார், வண்டி எது ஆகட்டும். அவர் தான் அங்க உருவாக்குனார். மண்ணை பிசைந்து வலது கரத்தை உயர்த்தி, என் வாழ்க்கையில எது எது அடைபட்டிருக்கிறது என்று உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவரே, உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவரே. அப்ப நீங்க கையை வச்சிட்டீங்கன்னா, நீங்க கையை வச்சிட்டீங்கன்னா, நீங்க கையை வச்சிட்டீங்கன்னா, நீங்க கையை வச்சிட்டீங்கன்னா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்க லைஃப்ல எது அடைபட்டிருக்கிறது ஆண்டவரே, அந்த 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 காது கேட்காதவன் காதுகள்ல உம்முடைய விரல்களை நீர் வைத்திரு, உம்முடைய விரல்களை நீர் வைத்திரு. என் லைஃப்ல இது இது அடைபட்டிருக்கிறது, இது இது அடைபட்டிருக்கிறது. உங்க விரல்கள், உம்முடைய விரல்கள், உம்முடைய விரல்கள், உம்முடைய விரல்கள், உம்முடைய விரல்கள், உம்முடைய விரல்கள். அவர் அல்லவா உருவாக்கினார். அப்படியே மண்ணை எடுத்து அந்த காதை படைத்தது அவருடைய கரங்கள் அல்லவா. உம்முடைய விரல்கள், உம்முடைய விரல்களின் கிரியை. அவர் அப்படியே டிசைன் பண்றார். மொத்தமா மண்ணை எடுத்து அப்படி டிசைன் பண்ண அப்படியே காதை பிடிக்கிறார். ஆமென். அதாவது உருவாக்கினவருக்கு ரிப்பேர் பண்றது ரொம்ப ஈஸி. எப்படி கொண்டு வரார் பாருங்க, தனியா கொண்டு வரார். ஏன் தனியா கொண்டு வரார்? அவர் மனிதனை படைக்கும் போதும் வேற யாரும் கூட, உன்னை கர்த்தர் உருவாக்கும் போது யாருமே கூட இல்லை. உன்னை கர்த்தர் ரிப்பேர் பண்ணும் போது யாரும் கூட இருக்க மாட்டாங்க. ஆனா உன் வாழ்க்கையில செய்ய வேண்டியதை செய்து முடித்த பிறகு எல்லாரும் சொல்ல போறாங்க, அவர் எல்லாவற்றையும். நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்று அவர்கள் வானத்தை பார்த்து பூமியை பார்த்து சொல்லவில்லை. ஒரு கொன்னை வாயுடைய ஒரு செவிட வாழ்க்கையில கர்த்தர் செய்ததை வைத்து பார்த்து இயேசுவை குறித்து ஜனங்க எப்படி புகழ்ந்தார்கள் தெரியுமா? இவர் எல்லாவற்றையும் நன்றாய். ஆமென். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறதை பார்த்து என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் கர்த்தரை புகழ போகிறார்கள். எல்லாவற்றையும் அடைப்பட்டதன் மேல கர்த்தருடைய கரம். இந்த செய்தி முடிந்து நீங்க வீட்டுல போயோ நீங்க ஜெபம் பண்ண போறீங்க நிறைய பேர். ஆமா, இத வச்சு இது ஒரு பிரேயர் பாயிண்ட். என் வாழ்க்கையில அடைப்பட்டதன் மேல அப்பா உங்க கையை வைங்கப்பா, உங்க கையை வைங்கப்பா. அவன் காதுகளிலே அவர் தம்முடைய விரல்கள். ஏன் கையை வச்சுன்னா இப்படி, விரலை வச்சுன்னா இப்படி, கையை வச்சுன்னா மொத்தமா காமனா தொடுறது, விரல வச்சுன்னா ஆழத்தை தொடுறது. ஆமென். அவர் வைக்கிறார். விரல காதுல வைக்கணும்னா அவன் எப்படி நிப்பான் தெரியுமா? முகத்துக்கு முகம் அப்படி பார்த்துட்டு பக்கத்துல எப்படி வைக்கிறார். ரைட்டு வா, ஸ்பீடா வா. தனியா கூட்டிட்டு போய் எப்படி நிறுத்தி வச்சிருக்கிறார் தெரியுமா? ஆமென். நான் நிக்கிறான், இப்படியே கூட்டிட்டு போறார். இப்படி கூட்டிட்டு போயிட்டு இப்படியே பார்க்கிறார். இவனுக்கு சொல்ல தெரியாது, சொன்னா புரியாது. இப்படி இருக்கிறார். அவ்வளவுதான். அடுத்து ஒண்ணு செய்யறாரு, அது நாசம் பண்ண நல்லா இருக்காது, அது அவர் பண்ணுவார். அவ்வளவுதான். இப்படி நிக்கும் போது இப்படி கொஞ்ச நேரம் நிக்கிறார். இப்படி கொஞ்ச நேரம் நின்னோடனே யாருமே இல்லாதவன் தனக்குன்னு யாரோ இருக்கிறது போல உணர்றான். தனக்குன்னு யாரோ ஒருத்தர் இருக்கிறது போல, எனக்குன்னு ஓரா மாமா காலா ராச்சா நாரா ரீ மாமா காரா பாபா
நீ யாரும் இல்லாதவன் அல்ல. ஆமென். இவ்வளவு ஜனங்க ஆண்டவர் ஒரு ஆக்ஷன்ல அவனுக்கு ஒரு பெரிய மெசேஜ் கொடுக்கிறார். இப்படி உன்னை தொட்டது உண்டா யாராவது? இப்படி உன் பக்கத்துல நெருங்கி நிற்பது உண்டா யாராவது? இப்படி ஹல்லேலூயா. நான் நம்புறேன் இப்படி நின்னதும் அவன் கண்ணில இருந்து கண்ணீர் அடைஞ்சிருக்கும். அவனுக்கு பேச தெரியாது. அவரை பார்த்து அழுதுட்டே இருந்திருப்பான். அழுதுட்டே இருக்கும் போது அடுத்து ஒண்ணு செய்கிறார். அவர் உமிழ்ந்து அவன் நாவை தொட்டு. நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதை தியானிக்க வைத்ததை சொல்றேன். அப்பா ஏன்பா இப்படி பண்ணீங்க? அவன் எப்படிப்பட்ட வாயுடையவன் தெரியுமா? கொன்னை வாயுடையவன். அந்த வாயில என்ன இல்லை தெரியுமா? ஜீவன் இருந்தாதான் வாயில என்ன வரும் தெரியுமா? உமிழ் நீர் வரும். அவன்கிட்ட இல்லாதது என்கிட்ட இருக்கு. உயிரற்றவைகளை கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படிக்கு ஒரு கிரியையை செய்ய போகிறார். உயிரற்றவைகளை உயிர்ப்பிக்கும்படிக்கு கர்த்தர் ஒரு கிரியை செய்ய போகிறார். உயிரற்றவைகளை நல்ல கரங்களை தட்டி அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷை ஹல்லேலூயா. ஆமென். இந்த துப்புறதுனால என்ன தெரியுமாங்க? துப்புறதுனால என்ன தெரியும்? யோபு என்ன சொல்லுவார் தெரியுமா? யோபு 30:10 எடுக்க வேண்டாம், நேரம் போகிறது, நான் சொல்லி விடுகிறேன். என்னை அருவருத்து எனக்கு தூரமாகி என் முகத்துக்கு முன்பாக துப்ப கூசாத இருக்க. துப்புறதுனால ஒரு அவமானத்தின் அடையாளம் அல்லது ஒரு நிந்தையின் அடையாளம். மனுஷன் துப்புனானா உன் மேல நிந்தை வருதுன்னு அர்த்தம். கர்த்தர் துப்புறாருனா உன் நிந்தை நீங்குதுன்னு அர்த்தம். ஆமென். மிரியா மேல கர்த்தர் அவ்வளவு கோபத்துல என்ன பண்ணுவாருன்னா அடிச்சிருவாரு. அடிச்சோன்னா மிரியாமுக்கு என்ன வந்துடும் தெரியுமா? குஷ்டம் வந்துடும். உடனே மோசே போய் கெஞ்சுவார். மோசே யாரு? சகோதரன். கெஞ்சும் போது கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால். மோசே நீ யாரு? மோசே நான் பிரதர் ஆண்டவரே, நான் அப்பாடா. ஆமென். ஹல்லேலூயா. நீ அவளுக்காக இவ்வளவு பரிதாபப்படுறிய, நீ யாரு? அது நான் அவள் சகோதரன், நான் அப்பா. நான் எனக்கு தெரியும். எனக்கு இல்லாத அக்கறையா உனக்கு இருக்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. பல நேரத்துல நம்ம ஏதோ ஆண்டவரை விட ரொம்ப இரக்கம் உள்ளவர்களா மாறிடுவோம். இந்த ஜனங்கள் அப்படிதான் வராங்க. ஆண்டவரை பார்த்து எடுத்து செய்யுங்க. அவர் ரொம்ப கஷ்டப்படுறான். ஆண்டவர் கூட்டிட்டு வராரு. நல்ல கவனிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உண்டு. ஏசாயா 50வது அதிகாரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் காலைதோறும் என்னை எழுப்புறார், நான் எதிர்க்கவும் இல்லை பின்வாங்கவும் இல்லை அப்படி சொல்லிட்டு எடுத்து சொல்றாரு. ஏசாயா 50:6 வாசியுங்கள். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அடுத்த வார்த்தை. அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். இது அப்பதான் அனுமதிச்சிருக்கிறார். எஸ், இயேசு முகத்தை மறைக்கல. இந்த சகோதரனும் அவர் உமிழும் போது முகத்தை மறைக்கல. ஆமென். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். என் ஆண்டவர் ஊதினாலும் எனக்கு ஆசீர்வாதம், உமிழ்ந்தாலும் எனக்கு ஆசீர்வாதம். அப்பா என்னப்பா பண்ண போறீங்க? துப்ப போறேன். துப்புங்கப்பா.
நான் முகத்தை மறைக்கவில்லை. ஆமென். கையை பிடித்த போது கையை எடுக்கல. கூட வாழ்ந்த போது உடன் பயணிக்க மறுக்கவில்லை. அவர் உமிழ்ந்த போது முகத்தை மறைக்கவில்லை. இத பார்த்ததும் இயேசு பெருமூச்சு விடுறார். பெருமூச்சு விடுறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கு. நீ நாமத்தை மறுதலையாதபடியா இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உமிழ்கிறது என்பது ஆண்டவரே அனுமதிக்கிறீங்களா? அக்செப்ட் பண்றேன். அனுமதிக்கிறீங்களா? அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஜீசஸ் அக்செப்ட் பண்ணார். இதனால என்னாச்சு தெரியுமா? பிலிப்பியர் 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. நான் எதிர்க்கவில்லை, நான் பின்வாங்கவில்லை. கையை பிடித்தார், தனியே கொண்டு போனார், விரல்களை என் அடைப்பட்ட செவியிலே வைத்தார், உமிழ்ந்து என் நாவை தொட்டார். நான் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. நிறைய பேர் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிந்தைகள் வரும்போது, பரியாசங்கள் வரும்போது பின்வாங்குறாங்க. நீ பின்வாங்கிறாத. ஆமென். இந்த அவமானம் உன்னை அழிப்பதற்கானது அல்ல. உன் வாழ்க்கையில் நடக்க போகிற அதிசயத்துக்கு ஏதுவானது. இந்த அவமானம் உன்னை அழிப்பதற்கானது அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. அவன் கண்களில் கண்ணீர், உமிழ்ந்து நாவை தொட்டு. ஆமென். முகத்தை மறைக்காத, விலகிறாத. வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிந்தை அவமானம் இனி நான் சொன்னா எல்லாரும் பரியாசம் பண்ணுவாங்களே. இனி நான் பைபிள் எடுத்தா, ஆமென், எதை நினைத்தும் நீ கலங்காதே மனமே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இதுவரை உதவின இனியும் உதவி செய்வார். பிரியமானவர்களே, இதை எழுதும் போது ஆண்டவர் சிந்தையில வைத்த ஒரு வார்த்தையை சொல்லவா? அவர் துப்பினாலும் வாங்கிக்கொள், அவர் துப்பினாலும் வாங்கிக்கொள், விட்டுட்டு போயிடாத. ஆமென். சகோதரர்கள் மோசே ஆண்டவரை கெஞ்சும் போது, ஏய் நான் அப்பா, எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. ஏன் ஆண்டவரை இதை செய்றீங்க? நமக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். ஏன் ஆண்டவர் இதை செய்றீங்க? தெரியாது. இது கர்த்தருடைய ரகசிய செயல். இது ரகசியமாகவே இருக்கும். இதை நினைக்கும் போதெல்லாம் ஆச்சரியம், ஆச்சரியம். நிறைய காரியம் நமக்கு புரியாது, ஆனா நினைக்கும் போதெல்லாம் ஆச்சரியம். மரத்தை வெட்டி போட்டா எப்படி தண்ணீர் மதுரமாகும்? அது ஆச்சரியம். அதுக்குள்ள என்ன ப்ராசஸ் நடந்தது என்று கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஆட்டுக்கடை எப்படி வந்தது? இது ஆச்சரியம். இது எப்படி வந்ததுன்னு ஆபிரகாமுக்கு தெரியாது. வந்துச்சு, அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி ஆமென். உன்னை அழைத்தவரோ உள்ளங்கையில், ஆமென், உள்ளங்கையில்
ஆமே உள்ளங்கையில் அவர் உமிழும் போது அவன் எங்க இருக்கிறான் தெரியுமா? அவருடைய கைக்குள்ள இருக்கிறான். உமிழ்ந்து அவன் ஆவத்தொட்டு இப்ப ஒரு வானத்தை வேதம் சொல்லுகிறது அண்ணாந்து பார்த்து. நம்ம இப்படி அண்ணாந்து பார்க்கிறோம்னா அதான் ஏக்கம். அவனுடைய ஏக்கம் யார்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகுது தெரியுமா? ஜீசஸ். அவனுடைய வலி யார்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகுது தெரியுமா? ஜீசஸ். இப்படி அண்ணாந்து பார்த்து அப்படி ஒரு பெருமூச்சு விட்டார். இயேசு ஒரு சில இடத்துல இப்படி பெருமூச்சு விடுவதை பார்க்க முடியும். அவர் துப்பினாலும் வாங்கிக்கொள். யோபு அதை வாங்கிக் கொண்டான். அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம தீமையை பெற வேண்டாம். வாங்கிட்டான். நீங்க தான் தரீங்களாப்பா? துக்கத்தின் பான பாத்திரம் கர்த்தாவென்று கையில் தன்னா சந்தோஷத்தோடதும் வாங்கி அல்லேலூயா. வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு இப்பொழுது சத்தமிடுகிறார். எப்பத்தா என்கிறார். இன்னைக்குள்ள செய்தி இதுதான். அவரை எப்பத்தா என்று சொல்லவை. அவரை சொல்லவை. அவரை சொல்லவை. அவர் சொல்லணும். நான் சொன்ன திறக்காது. நான் எப்பத்தா என்றால் திறக்காது. சொல்ல வேண்டியவர் சொன்னால் ஒரு வார்த்தை ஒன்று அவர் வாயிலிருந்து எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தம். எப்பத்தான் யார் சொல்லணும் தெரியுமா? சொல்ல வேண்டியவர் சொல்லணும். ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை சொல்ல வைக்க ட்ரை பண்ணாங்க, சொல்லல. ஆனா அவன் சொல்ல வச்சான். பேச தெரியாதவன் சொல்ல வைக்கிறான். செவிடன் சொல்ல வைக்கிறான். இந்த நாளில் என கேட்கிற சகோதர சகோதரி, அவரை சொல்லவை. அவரை சொல்லவை. ஒரு பெரிய அசைன்மெண்ட் நம்ம கிட்ட இருக்கு. ஓ, நான் தான் சொல்ல வைக்கணுமா? எஸ். நான் என்ன செய்யணும்? அவர் என்ன பண்ணாலும் வாங்கிக்கோ. தனியா கொண்டு போறார். அக்செப்ட் பண்ண. கைய காதுல வச்சு உமிழும் போது வாங்கிக்கோ. துப்புனாலும் வாங்கிக்கோ. பார்த்துட்டே இருப்பா. என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்றானே. இதுதான் அவருக்கு ஏக்கம். அவருக்கு பெருமூச்சு. அவரால அவரை சொல்ல வைக்கிறதுக்கு இவனுக்கு ஜெபிக்க தெரியாது. இவனுக்கு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் ஒண்ணுமே சொல்ல தெரியாது. அப்படியே பார்த்து அழுதுட்டே இருக்கிறான். அவர் சொல்றார், நாம சொல்லிட்டோம். அவர் சொல்லணும். எப்பத்தான் அவர் சொல்லணும். இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாள்ல ஆமென், நம்முடைய லைஃப் எளிதாக்கிருங்க. ஆண்டவரே, எங்களுக்கு பெருசா ஜெபிக்கலாம் தெரியாது. இங்க பாருங்க, யாரை நிறுத்தி கர்த்தர் நமக்கு டீச் பண்ணிட்டு இருக்கிறார். கொன்னை வாயுடையவர், பேச தெரியாதவர். அவன் வாய் காது ஒண்ணுமே சொன்னா கூட, அதாவது சொல்லி சொன்னா கூட ரிப்பீட் பண்ண தெரியாதவன். நம்மளாவது சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுங்க எப்பத்தான், உடனே எல்லாரும் எப்பத்தானோ. அவனுக்கு சொல்லி இத சொல்லுன்னு சொன்னா கூட சொல்ல தெரியாதவன். அப்படிப்பட்டவன் இயேசுவை சொல்ல வச்சுட்டான். நீங்க எப்படி ஜெபம் பண்ண போறீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் சொன்னால் திறக்கும்.
அவர் சொன்னால்தான் திறக்கும். வேதம் சொல்லுகிறது, வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக. திறக்கப்படுவாயாக அங்க என்ன வெளிப்படுகிறது தெரியுமா? கமாண்ட், கட்டளை. கட்டளை வெளிப்படுகிறது. உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். ஆண்டவர் சொல்ற, அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளை. ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்று செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேல், எல்லாரும் சொல்லுங்க, மென்மேல். என் லைஃப்ல மட்டும் கர்த்தர் எப்பத்தான்னு சொல்லிட்டாருன்னா என்ன சுற்றி இருக்கிறவங்க எப்படி ஆச்சரியப்படுவாங்க தெரியுமா? மென்மேலும். ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம், ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம். பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, சொல்ல வச்சிருங்க அவரை. ஆமே, சொல்ல வச்சிருங்க. உடனே நம்ம அப்படி குறுக்கு புத்தி யாரை வச்சு சொல்ல வைக்கலாம்? இவங்க பேசினா ஒரு கானானிய ஸ்திரீ தாவீதின் குமாரனை இறங்கோனார். சீஷர்களை வச்சு சொல்ல வச்சாங்க பாருங்க. சீஷர்கள் ஆண்டவரே அவளை ஏதாவது சொல்லி அனுப்பி விடுங்க. ஆண்டவர் ஒண்ணுமே பேசல. வரட்டும், நம்ம ஆள வச்சு நம்ம ஆள வச்சிருக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட். அவர்கிட்ட சொல்லி எப்பத்தான் ஒன்னு சொல்ல சொன்னீங்கன்னா எங்க அப்பத்தா பிழைச்சிருவா, அப்படி இல்லை. ஆமென், ஆமென். நம்ம சொல்ல வைக்கணும் அவரை, நம்ம சொல்ல வைக்கணும். இதுதான் இதுதான் ஒண்ணு, இதுதான். இதுக்காக பாஸ்டிங் போடுங்க, இதுக்காக கண்ணீர் வடிங்க, இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர் சொல்லணும். அவர் சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பெருமூச்சு வரணும். அவர் பெருமூச்சு வரணும். அப்படி பார்க்கணும். அவர் சிலுவையில கூட அண்ணாந்து பார்த்தார்னு சொல்லல. அதை தேடி பார்த்தேன். ஏன்னா ஒருத்தங்க அண்ணாந்து பார்க்கணும்னா அந்த பெயின் அவ்வளவு ஜாஸ்தியா இருக்கணும். அப்ப சிலுவையில் அவர் துடிச்சாரு பாத்தீங்களா? அப்ப கூட அவர் அண்ணாந்து பார்த்தாருன்னு அல்ல, ஆனா இவனுக்காக அவரோடு கூட. அவருக்கு உங்களை எளிதாக்கிட்டீங்கன்னா உங்க வலியிலும் உங்க வாழ்விலும் அவருக்கு பங்கு உண்டு. உங்களை எவ்வளவு எளிதாக்க முடியும் பின்னால வாங்கிருங்க. நீங்க உபவாசிக்கிறது 4 பேர் பரியாசம் பண்ணுவாங்க. சரியாயிட்டுனா மென்மேலும் உங்களை பார்க்க பார்க்க. அதாவது இவனுடைய சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி தெரியுமா? ஒரு நாள் பேசப்பட்ட சாட்சி இல்ல. இவனை பார்க்க பார்க்க பேசிட்டே இருக்கிறாங்க. அவன் தெரியுமா, அவனை தெரியுமா, அவனை தெரியுமா. உங்க இதுவரை அவனை எப்படி அடையாளப்படுத்துவாங்க தெரியுமா? அந்த இடத்துல ஒருத்தர் கொன்னை வாயுடைய அப்படி. இனி எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? இங்க பாரு, அவர் எப்பத்தான் சொல்லி அவர் ஒரு கிரிய. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க தெரு உங்களை வச்சு அடையாளம் காணப்படுகிறது. இன்னார் இருக்கிற ஸ்ட்ரீட். ஆமென். இந்த ஊருக்கு இப்ப நம்ம சர்ச்சுக்கு நம்ம சர்ச்சு தெரு, இப்ப சர்ச்சு தெருன்னு இருக்கு. இதுக்கு பேரு என்ன தெரியுமா? ஒரிஜினல் பேரு, இந்த தெருவுக்கு பேரு களியங்காடு. இதுதான் தெரு. கர்த்தர் இப்ப இதை ஏதாவது மாத்திட்டாரு தெரியுமா? சர்ச்சு தெரு. அவ்வளவுதான். கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் மாற்றுவார். ஆமா. இப்போ இந்த தெருவுக்கு அட்ரஸ் எப்படி தெரு வரும்? சர்ச்சு தெரு. ஆமா. என்ன செய்யணும்? எளிதாக்கிறங்க. அவர் சொல்லணும். அவர் சொன்ன, நீ சொன்னால் எல்லாம் ஆகும், உம் சொல்லால் என் ஜீவன் வாழும், என் கண்கள் உம்மை தேடும், உள்ளம் வாடும், உம் கிருபையும் தயும்
என் வாழ்வை மாற்றும். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா, சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனா, பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் சுகவீனன். ஆமென். டைட்டஸ் ஒரு வாட்டி கூட வா. ஆண்டவர் எல்லாருக்கும் இப்படி செஞ்சாரா? இந்த ஒரு காரியத்தை நான் சொல்லி ஆகணும். எல்லாருக்கும் இப்படி செய்யல. 100க்கு அதிபதியின் வேலைக்காரனை பார்க்கவே இல்லை, ஆனா இவனுக்கு இப்படிதான் செய்தார். உங்க பிரச்சனை எல்லாருக்கும் தெரிந்தும் இன்னும் ஒண்ணும் செய்யல. இந்த நாட்கள்ல நீங்க எதுக்கு ஜெபம் பண்ணணும் தெரியுமா? இந்த ஒரு உறவுக்காக, இந்த ஒரு உறவுக்காக. நீங்களும் இயேசு மட்டும், இது கடையில ஒருத்தரும் கிடையாது. இந்த ஒரு உறவுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்களை எளிதாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்களுக்காக அவர் சொல்லுவார். எப்பதா நல்ல கரங்களை சட்டி ஆமென். ஆமென். கானானிய ஸ்திரீயின் மகளை இயேசு பார்க்கவே இல்லை, 100க்கு அதிபதியின் வேலைக்காரனை இயேசு பார்க்கவே இல்லை. ஆனா இவனுக்கு அப்படி அல்ல, உனக்கு அப்படி அல்ல. ஆமென். பார்க்காமலும் வராமலும் தொடாமலும் ஊமிழாமலும் பெருமூச்சுடாமலும் உனக்கு அற்புதம் செய்ய முடியும். ஆண்டவர் அது அல்ல. நீ வரணும், நீ சொல்லணும். நாளைக்கு உன் சரித்திரம் சாட்சி எப்படி சொல்ல தெரியுமா? அவ்வளவு க்ளோஸா என்ன கொண்டு வர. ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆமென். ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். Thank you Jesus, thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை உமக்கு நான் எளிதாக்கும்படிக்கு, ஆமென், எனக்குள்ள இருக்கிற அந்த கல்லான கடினமான இருதயத்தை எடுத்து போட்டு விடுவீராக. நீங்க கைப்பிடிக்கும் போது நான் கையை தரணும், நீங்க அழைக்கும் போது நான் நடக்கணும், நீங்க என்ன பண்ணாலும் நான் ஏற்றுக்கொள்ளணும். ஒரு 5 நிமிஷம் நீங்க ஜெபம் பார்க்கலாம். ஹalleluya. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. Hallelujah, 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 hallelujah. ஆமென். எத்தனை பேர் ஆண்டவரே ஒன்றை மட்டும் நன்றாய் கேளுங்க. காலையில் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை வைத்து ஜெபிக்கும் போது அதுதான் சொன்னார், நீ சொல்ல வை, நீ சொல்ல வைக்கணும். உன் வேலை நான் எப்படி ஆண்டவரை சொல்ல வைப்பேன்? அப்படி சொல்லும் போது யாரு சொல்ல வச்சிருக்கிறா பாரு. பேச தெரியாதவன், கேட்க தெரியாதவன், அவனே சொல்ல வைக்கும் போது உன்னை கர்த்தர் வாயை திறந்து பேச வச்சிருக்கிறான். அவர் சொல்றத கேட்க வச்சிருக்கிறார். நீ சொல்ல வை. கண்களை மூடி உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே, ஆண்டவரே, அப்பா, அப்பா, உங்களுக்கு என்னை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்த நான் என்னை எளிதாக்குகிறேன். ஆண்டவரே, என்னை விட்டு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னில் இருக்கிற கடின தன்மை மாறட்டும், என்னில் இருக்கிற கடின தன்மை மாறட்டும், என்னில் இருக்கிற கடின தன்மை மாறட்டும். ஓ ரலபா தடரபா சந்தரபலபா கடரபலபா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அப்பா, அப்பா, ஆண்டவரே, என் ஜெபம், என் வாழ்க்கை, ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எப்பத்தா என்று சொல்லும்படிக்கு, ஆண்டவரே, என் வாழ்க்கை உமக்கு எளிதாவதாக, என் வாழ்க்கை உமக்கு எளிதாவதாக. அந்த கடினம் எல்லாம் மாறட்டும். இந்த முதல் நாளில் பரிசுத்த ஆவியானவர் இதற்காக ஜெபிக்க வைக்கிறார். அந்த கடினம் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, வேற யாரு சொன்னாலும் என் வாழ்க்கையில கதவு திறக்காதப்பா. வேற யாரு சொன்னாலும், பேதுரு சொன்னாலும் திறக்காது, யோவான் சொன்னாலும் திறக்காது. நீங்க சொல்லணும், நீங்க சொல்லணும், நீங்க சொல்லணும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீ சொன்னால் எல்லாம் ஆகும், உம் சொல்லால் ஜீவன் வாழும். என் கண்கள் உம்மை தேடும், நான் உடைந்தால் என் உள்ளம்
வாடும் கிருபையோ வார்த்தையோ எந்த வாழ்வை தாங்கும் கிருபையும் ஆமென் எந்த வாழ்வை தாங்கும். ஒரு சத்தமாய் பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனான், சுகவீனன் என்று சொல்லாமல் பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனான், பலவீனன் என்று சொல்லாமல் ஓரலமாமா கரவபா ஜீசஸ், பலவீனன் என்று சொல்லாமல் சுகவீனன் என்று. ஒரே ஒரு நிமிஷம் உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இதயத்தில் வைத்து கண்களை மூடி இந்த மாதம் ஆண்டவரை சொல்ல வைக்கணும். ஆண்டவரை சொல்ல வைக்கணும். நீங்க ஆண்டவரை சொல்ல வச்சிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நீங்க சொல்ல வைக்கணும். ஆகையானவரை தான் என்னால முடியுமா ஆண்டவரே? ஆண்டவர் எக்ஸாம்பிளுக்கு நிறுத்தினது மோசையோ எலியாவையோ அல்ல, எதுவுமே செய்ய முடியாத ஒருத்தர், எதுவுமே செய்ய முடியாத ஒருத்தர். அவன் பேரு கூட, அவன் பேரை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? கொன்னை வாயுடைய ஒருவர், குறையினால் அறியப்படுகிறவர். பர்தி, ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட பேர் இருக்கு, பர்தி மேயோன். இவனுக்கு பேரு கூட கிடையாது. இப்படியே கூட்டு கூட்டு பழகிட்டாங்க. அவன் அவரை சொல்ல வச்சுட்டான். நீ அழைக்கப்பட்டவன், நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், உனக்காக தான் மறுபடியும் வருகிறான். நீ சொல்ல வைக்கிறது வரை அவர் பெருமூச்சு விட்டுட்டே இருப்பார். நீ சொல்ல வச்சு பாரு அவரோடு கூட. இனியும் உன்னை கடினமாக்காது, உன் நியாயத்தை பிடிச்சிட்டு இருக்காத. விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. சிட்சிக்கிறாரா, துப்புறாரா, அக்செப்ட் பண்ணு. அவருடைய தீர்மானத்தின்படி நீ அழைக்கப்பட்டது உண்டானா சகலமும் நன்மைக்கு. ஒரு விசை கூட கைகளை உயர்த்தி, ஆண்டவர் என் அதுக்கு நேராக நடத்து. ஜனக்கூட்டத்திலிருந்து எப்படி அவனை நீங்க தனியே அழைத்து கொண்டு போனீரோ, என்னை நீங்க கொண்டு செல்லுங்க, என்னை நீங்க கொண்டு செல்லுங்கப்பா. எனக்கு தெரியலப்பா அடுத்து என்ன செய்யணும். என் வாழ்க்கையில எப்பத்தாங்கிற சத்தம் தொனிக்கப்பட்டு ஆகணும் ஆண்டவரே. அதுக்கு என்னை எப்படி கொண்டு போகணுமோ என்னை கொண்டு செல்லுவீராக, கொண்டு செல்லுவீராக. அர்ப்பணிக்கிறோம். உடைய பிள்ளைகளை அப்படியே நடத்தும் ஆண்டவர். உண்மையாய் அப்பா ஏக்கத்தோடு கேட்கிற உள்ளங்களை நீர் அறிவி. எங்களுக்காக நீங்க சொல்ல போறீங்க. நீங்க சொன்னது நடக்கும், உடனே நடக்கும். நாங்க நம்புறோம். 2025 ஆகஸ்ட் மாதம் அநேகர் வாழ்க்கையில உம்முடைய வாயிலிருந்து எப்பத்தா என்கிற சத்தம் தொனிக்கப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாள் கூடுகை முழுவதையும் பொறுப்படுத்தி நடத்தின தயவுக்காக நன்றி. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீர் நடத்துவீராக, நீர் மகிமைப்படுவீராக. எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென்.